லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பாக நாடு முழுவதும் போராட்டம் வெடித்தது. இதில் மாணவர் அமைப்பினர் பலர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீதான வழக்குகளை ரத்து செய்வது தொடர்பான மனுவை சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய் மால்யா பக்சி மற்றும் மோகனா அடங்கிய அமர்வு விசாரித்தது. மத்திய அரசு சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா, மாணவர்கள் மீதான வழக்குகளை ரத்து செய்ய அரசு தயாராக உள்ளது. அதே நேரம் கொலை, பாலியல் வன்கொடுமை, கடத்தல் போன்ற கடுமையான குற்ற பின்னணி கொண்ட 2873 நபர்கள் மீதான வழக்குகளை ரத்து செய்ய முடியாது. போராட்டத்தில் ஊடுருவிய சமூக விரோதிகள் மீது தனியாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வாதிட்டார். இதையடுத்து நீதிபதிகள் கூறுகையில், மாணவர்கள் அமைதியான முறையில் தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்து ஜனநாயக வழியில் போராடுவது தவறல்ல. அது சட்டம் அவர்களுக்கு வழங்கிய அடிப்படை உரிமை. வழக்குகளை ரத்து செய்வதற்காக மாணவர்கள் மன்னிப்பு கேட்டு வருத்தம் தெரிவித்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்க முடியாது. போராட்டத்தின் போது மாணவர்களை கட்டுப்படுத்த அதிகப்படியான படைகளை பயன்படுத்தி போலீசார் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற சுப்ரீம் கோர்ட் நீதிபதி தலைமையில் உயர்மட்ட குழு அமைக்கப்படும். போராட்டத்தை முன்வைத்து நடந்த அனைத்து வகை விதிமீறல்கள், சட்டவிரோத நடவடிக்கைகள் குறித்து விரிவான விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றனர்.